இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 10:12. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீது இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும் என்று சொல்லி ஒரு அழகான ஜெபத்தை ஜெபிக்கிறார். சில நேரங்களில் அநியாயம் அதிகமாகும். அந்த நேரத்தில் தேவன் அமைதியாகவே இருக்கிறது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் சரியான நேரத்தில் தேவன் எழுந்து நீதியை செய்வார். அதனால தான் தாவீது சொல்கிறார், தேவனே எழுந்தருளும், உம்முடைய கையை உயர்த்தும் என்று சொல்லி. ஏசாயா 33:10 சொல்கிறது, இப்பொழுது நான் எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்காக எழுந்தருளும் என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்காக எழுந்து நிற்பார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக நீதி செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அதனால தான் தாவீது இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எழுந்தருளும், உம்முடைய கையை உயர்த்தும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. யாத்திராகமம் 15:6 சொல்கிறது, கர்த்தருடைய கரம் வலது கரம் வல்லமையால் மகிமை பெற்றதாய் இருக்கிறது. 1 பேதுரு 5:6, தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள், ஏற்று நேர்த்த கர்த்தர் உயர்த்துவார். இப்படியாக கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது, பராக்கிரமம் உள்ளது, எதிரிகளை அழிக்கக்கூடியது. அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்முடைய தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், இந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு மாறும்படியாய் உம்முடைய கையை உயர்த்தும் என்று சொல்கிறார். ஆண்டவரே நீங்கள் ஏழைகளை மறவாத தேவன். ஆண்டவர் ஒரு நாள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். ஒரு நாளும் ஏழைகளை அவர் மறக்கவே மாட்டார். அவர் சங்கீதம் 9:12 சொல்றது, அவர் சிறுமைப்பட்டவங்களுக்கு கூக்குரலை மறக்க மாட்டாத தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 49:15 சொல்கிறது, நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சரியாக எழுந்து செயல்படுவார். அவருடைய கை நமக்காக யுத்தம் செய்யும், வழக்காடும். அவர் நமக்காக எழுந்து நிற்பார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் ஒரு நாள் ஏழைகளை மறவாதுங்கன்னு சொன்னால், தாழ்மையான நிலைமையில் சோர்ந்து போய் இருக்கிற நிலைமையில், ஆண்டவரே நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில், இன்னைக்கு துன்பத்தின் மத்தியில் வியாகுலத்தின் மத்தியில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கையை உயர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மறக்காதபடிக்கு இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களோ, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய வியாகுலங்கள் மாறும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.